Hello everyone, welcome to Puducherry Aspirant YouTube channel. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது question number 14. Question number 14 வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ். ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ் ரெண்டையும் கம்பைன் பண்ண கேள்வியா இருக்கு. கொஸ்டின் படிப்போமா? The ratio of the number of boys and girls in a college is 7:8. If the percentage increase in the number of boys and the number of girls will be 20% and 10% respectively, what will be the new ratio அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இதுக்குன்னு ஒரு அதாவது பர்டிகுலரா எ நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எ நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10 அப்படின்னா நான் ரெண்டு விஷயங்களை சொல்ல போறேங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், எ நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10 அப்படின்னா இதனுடைய அர்த்தம், இதற்கான பதில் என்னவா இருக்க போகுதுன்னா ரொம்ப சிம்பிள். என் நம்பர், அந்த நம்பர் என்னன்னே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு வேரியபிள். என் நம்பர் இஸ் கன்சிடர்ட் அஸ், லெட் அஸ் கன்சிடர் த நம்பர் அஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்க்ரீஸ்டு பை 10ன்னா அதோட மீனிங் மேத்தமேட்டிக்கலா +10. ஓகே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இதே விஷயத்த பாருங்க. என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10% அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா இதை நீங்க நோட்ல அழகா நோட் பண்ணிக்கணும். என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10% அப்படின்னா இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வேற இல்லையா? ஸோ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன விதங்கள்ல பார்க்கணும் அப்படின்றத அடுத்த ஸ்டெப்ல சொல்ல போறோம். நல்லா கவனிங்க. ரைட், என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10% அப்படின்னா அதனுடைய மீனிங் ஒரிஜினலா ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரினுடைய 10% என்னன்னு கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணுமா. இன்க்ரீஸ்னா பிளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ். ஓகேவா? ஆட் பண்ண சொல்றாங்க. சரி, அடுத்த ஸ்டெப்ல ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸோட 10% அப்படின்னா 10% எக்ஸ்பேண்ட் பண்றதோட பேஸ் தான் இல்லையா, 10/100. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்மளால எப்படி பண்ணிட முடியும்னா எக்ஸ் பிளஸ் அப்படின்றது, சாரி இந்த 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 100x கிடைக்குமா? 100x பிளஸ் 10x டிவைடட் பை 100. ஓகே, இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 110x பை 100. ஸோ ஃபைனலாக ஒரு அவுட்புட் கிடைக்குது. அது என்னன்னா பேசிக்காக நம்மளுக்கு தெரியணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 30% எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? 30% எக்ஸ்பேண்ட் அப்படின்றது 30/100 எக்ஸ்பேண்ட். ஓகேவா? ஓகே, அப்போ இது என்ன சொல்ல வருது, என்ன பாயிண்ட் கன்வே ஆகுதுன்னா 30% அப்படின்றது இதுக்கு ஈக்குவல், அதுபோல் 30/100 அப்படின்றது இதுக்கு ஈக்குவல். அப்போ எந்த இடங்கள்ல நம்ம 110/100 அப்படின்னு இப்படி பார்க்குறோம் இல்லையா, இந்த கண்டென்ட்டை நம்ம எப்படி மாற்றிக்க முடியும்? அப்போ 110% ஆஃப் எக்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணலாமா? இதுதாங்க நான் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட்டு. இந்த கேள்விக்கான முதல், இப்போ இந்த கான்செப்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேள்வி ரொம்ப ஈஸியாக மாறிடும். எந்த வகையில் அப்படின்றத பார்ப்போம். ஸோ முக்கியமான பாயிண்ட் இதுதான். என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10% அப்படின்னா the new number is 110% of x. ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்கணும். என் நியூ நம்பர் இஸ் 110% of x. இதே என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%னா 120% of x. 120% of xன்றது என்னன்னா நியூ நம்பர் அப்படின்றதா அர்த்தம். இதே டிக்ரீஸ்டு பைன்னு சொல்றாங்க சார், இப்போ என் நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை 30% அப்படின்னா 70%ன்னு எடுத்துக்கணும். 70% of x. ஏன்னா இன்க்ரீஸ்டு பைனா 100 ப்ளஸ்ங்க, டிக்ரீஸ்டு பைனா 100 மைனஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணின பிறகு இந்த கேள்விக்கான பதிலை அழகாக சொல்லிட முடியும். இப்போ வாங்க, இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கான பதிலுக்கு வரப்போகிறோம். இந்த கேள்விக்கு தேவையான பேஸ் பண்ணிட்டு பார்த்துட்டோம். The ratio of the number of boys and girls in a college is 7:8. ரேஷியோட பேசிக் என்னன்னா, ஒரு நம்பர்ஸ் ரேஷியோவில் இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு the numbers are 7x and 8x அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்னன்னா 7x பாய்ஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன அப்படின்னா 8x கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 8x நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? சரி, கேள்வியில் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஃப் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்டு பைனாலும் ஆல்மோஸ்ட் அது மீனிங் அதுவாக தான் கன்வே ஆகிறாங்க. ஓகே, இஃப் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இஸ் 20% அண்ட் 10%. அப்போ 20%னா பாய்ஸ் வந்து 120. ஓகேவா? ரெண்டு பேருமே இன்க்ரீஸ்டு பை தான். அப்போ கேர்ள்ஸ் என்னன்னா இதனுடைய 110%. அவ்வளோதாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் பதில் நம்மளுக்கு இதுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ரேஷியோனா ரெண்டு நம்பர்ஸோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் பேஸா. அழகாக சிம்பிளிஃபை பண்ணிடலாமா?
என்னென்னலாம் கேன்சல் ஆகுது இதில்? பர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிள்ஸ் கேன்சல் ஆகிடுது. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகுது. ஓகேவா? எக்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 4 சார், இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4 சார். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ஏதோ இதுக்கு மேலே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுமானா முடியல. 7 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 11 இருக்குது. 7 3 சார் 21, 11 2 சார் 22. ஆப்ஷன் சி இஸ் அவர் ரைட் ஆன்சர் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான பதில். ஸோ இந்த விளக்கம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். இந்த கேள்வி மூலமா நம்ம கற்றுக்கிற ஒரு முக்கியமான விஷயம், a number is increased by 10% அப்படின்னா 110% of x. 110% of the old number தான் நியூ நம்பர். a number is decreased by 20%, அப்போ 80% of the old number தான் நியூ நம்பர். 80% of the old number, ஓல்டு நம்பர்னுடைய 80% தான் நியூ நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்றத அர்த்தம். கண்டிப்பாக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த கேள்வியில் சந்திப்போம். நன்றி.